எஃப்எம் 3.5ல டைம் பாஸ்ல நாங்க ஆர்ஜே சுபா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமென்ல இருந்து பிரின்சிபல் சித்ரா மேம் அவர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ வணக்கம் மேம். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் டாக்டர் சித்ரா, the principal of ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமென். எனக்கு வந்து எஜுகேஷனல் ஃபீல்ட்ல 30+ years experience இருக்கு. To be more specific, 32 years. I've been heading this institution for 8+ years now. Various leadership role contribute பண்ணிருக்கேன் education institutionல, like the director of management studies, and I'm also guiding PhD scholars, authored books. So this is briefly about me. Okay ma'am, that's so nice. So ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமென்ல என்ன மாதிரியான யூனிக்கான விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? விமென்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து எங்களோட காலேஜ் ஃபவுண்டர்ஸ் 33 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்ல விமென் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நிறைய நம்ம இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதை ப்ரொசீவ் பண்ணி விமென்க்கு ஈக்குவல் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த காலேஜ் ஆரம்பிச்சாங்க. இந்த காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் விமென் who have graduated is more from our college. ஓகே, டிகிரி டெவலப்மெண்ட் அல்லது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ எஜுகேஷன் மட்டும் இல்லாம எஜுகேஷனோட சேர்த்து சைக்கலாஜிக்கல் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவோம். லைக் தே ஷுட் பி பிசிக்கலி எம்பவர்ட், மென்டலி எம்பவர்ட். ஒன்லி தென் அப்படி இருந்தா தான் ஃபியூச்சர்ல போய் வெளியில இருக்கிற சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ மேடம், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதை பத்தி டீடைல்டா சொல்ல முடியுமா? விமனுக்கு ஸ்பெசிபிக் சேலஞ்சஸ் இருக்கு. என்னன்னா ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க வேலைக்கும் போகணும், அங்க இருக்கிற இதையும் சமாளிக்கணும், பேலன்சிங் ஒர்க் லைஃப். அதுக்கு வந்து 360 டிகிரி டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நாங்க பிசிக்கல் எம்பவர்மெண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா. 30 hours பிசிக்கல் எம்பவர்மெண்ட் கோர்ஸ் கொடுக்குறோங்க நாங்க. அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எங்களோட கரிக்குலம்லயும் இருக்கு. இது வந்து பிசிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்கு. சைக்கலாஜிக்கல் எம்பவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா மென்டல் வெல்பீயிங்னு சொல்றோம். ஸோ யோகா, அப்புறம் நீங்க காயகல்பா பிராக்டிசஸ், தென் இந்த மாதிரி கவுன்சிலிங் செஷன்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டி இருக்கலாம். பிரைவேட் கவுன்சிலிங் செஷன்ஸ்னா அது கொடுக்குறோம். 1-to-1 மென்டாரிங் இதெல்லாம் பண்றோம். ஓகே, பினான்சியலி அவங்களே பாத்துக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. அதனால அந்த பினான்சியல் வெல்பீயிங்க பத்தி முதல்ல இருந்தே செஷன்ஸ் கொடுக்குறோம் நாங்க. எப்படி வந்து சேவிங் ஸ்பெண்டிங் பேட்டர்ன் எப்படி சேவ் பண்ணணும், அப்புறம் பார்ட் டைம் ஜாபுக்கு போறதுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். காலேஜ்ல வந்து காலேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு பியாண்ட் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ், ஸ்டைபண்ட், இன்டர்ன்ஷிப் போறது, இந்த மாதிரி அவங்கள வந்து நாங்க மோட்டிவேட் பண்றோம். That's so nice ma'am. So this and the holistic development, total development of the students வந்து ஃபோக்கஸ் பண்றது தான் எங்களோட விமென்ஸ் இன்ஸ்டிடியூஷனோட யூனிக்னஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரூஃப் வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இன்ஸ்டிடியூஷன் அப்ராட், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அரிசோனா யூஎஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க, குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜரா டிஸ்கவுண்ட் டயர்ல, ஐடி ஆபீசரா வாஷிங்டன் வேர்ல்ட் குரூப் சொல்யூஷன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. இதுதான் எங்களோட ப்ரூஃப். எங்களோட அலும்னை எல்லா இடத்துலயும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி கேள்வியா, நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க மேம்? பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம வந்து எஜுகேஷன் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் மட்டும் வாங்கினா பத்தாது. ஸோ டிகிரியோடு சேர்த்து வேற என்ன ஸ்கில் செட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் வந்து இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதனால வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டிகிரி ப்ரோக்ராமோட விட்டுறாம அதோட சேர்த்து வேற அடிஷனல் ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கணும். இந்த ஸ்கில் செட் வந்து டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களோட பர்சனல் செல்ஃப் கான்பிடன்ஸ், கிரேட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படிக்கிற காலகட்டத்திலே அந்த 3 இயர்ஸ்க்குள்ளேயே டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, போற இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. இதனால எங்க காலேஜ்ல என்ன பண்ணிருக்கோம்னா நிறைய டிகிரி ப்ரோக்ராம்ஸ்க்காக இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎம்மோட டைப் பண்ணிட்டு, ஐபிஎம் எங்களோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குங்க, பிஎஸ்சி டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதோட ஐபிஎம்மோட இன்டகிரேட்டட் கோர்ஸ். அப்போ ஒரு செமஸ்டர்லயும் ஐபிஎம்மோட ஒரு பேப்பர் வந்து அவங்க படிப்பாங்க. ஸோ வெளியில போகும்போது ஐபிஎம்மோட சர்டிஃபிகேட் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் ஆட்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ டு த எம்ப்ளாய்மெண்ட். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ண முடியும், they can stand apart. இதை நோக்கி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயணிக்கணும். எங்க கல்லூரியும் அதை நோக்கி தான் நாங்க முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ மேம். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.